Next, open university. That is, uses of the smartphones in open schools, college, and universities. Selected here, we have வரையறை, அதாவது டெஃபினேஷனை சொல்கிறாங்கன்னா, திறன் பேசிகள், அதாவது தொலைபேசி என்பது ஒரு சாதனத்திலிருந்து இன்னொரு சாதனத்திற்கு அல்லது ஏதாவது செய்திகளை அனுப்ப வயர்லெஸ்ஸை இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை தந்தி வடங்கள்லாம் அது வயராக இருக்கக்கூடியதாக இருக்கும், எங்கும் அணுகக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும் அப்படின்னு 2004 கிம் அண்டு பலர் அப்படின்னா எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அது யூஷுவல் நமக்கு தெரிஞ்சது தானே. ஒரு இன்ஃபர்மேஷன் போகணுன்னா என்ன அர்த்தம், ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு ஒன்று ஒயர் கனெக்ஷனோ இல்லை ஒயர்லெஸ் கனெக்ஷனோ போகும். சமூக ஊடக அந்த வலையமைப்பு அப்படிங்கிறது மாணவருக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையேயான ஒரு பாலத்தை உருவாக்குகிறது. இதில் பலவிதமான டெக்னாலஜிக்கல் இயற்கையில் அமைஞ்சாலும் அதனுடைய ஒரு வடிவமைப்பை கொடுத்து ஒரு விரிவான அணுகுமுறையை நம்ம யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி உருவானதான் ஒரு ஓப்பன் ஸ்கூல். அது முறைசாரா கல்விங்கிறது 1914 ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா அதை இன்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்புறம் தான் பல நாடுகளில் அது கிரியேட் ஆனது. நமது அரசியலமைப்பு கட்டுரை எண் 26 அப்படி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக கல்வியை பெற வேண்டும், குறைந்தபட்சம் ஆரம்ப கல்வியில் அடிப்படை கல்வியை பெற வேண்டும். நம்ம எல்லாருக்குமே அடிப்படை கடமை அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி அடிப்படை உரிமையும் இருக்குது. அதில் ஒரு கல்வியும் ஒரு உரிமையாகும். எனவே ஒருவேளை கல்வி கற்க முடியாத சூழலில் இருப்பாங்க, ஒரு மலைவாழ் மக்களாக இருப்பாங்க, அவங்களால கற்றுக்க முடியாது. அப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கற்றுக்கிற மாதிரிலாம் இருக்கலாம். இந்த மாதிரியான வேலை ஒரு திறந்த பள்ளிகளில் தான் செய்யப்படுகிறது. இது திறந்த பள்ளிகளுடைய அனுமதி பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா, வெளியேறிய மாணவர்கள், அடல்ட் ஏஜில் உள்ளவங்க, ஒரு சிறப்பு மாணவர்கள், அதாவது அடல்ட்டு சில பேர் வேலை பார்த்துட்டு நம்மளால் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அது மாதிரி உள்ளவங்களுக்கும் அந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியை உங்களுக்கு வெல்கம் பண்ணுது. சிறப்பு மாணவர்கள் ஸ்பெஷல்லாம் அந்த உடல் உபாதையால் பாதிக்கப்படுற குழந்தைங்க, இவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, திறந்த வெளியில் எப்போதுமே அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் திறந்த பள்ளிகளுக்கு வயது வரம்புகள்லாம் கிடையாது. இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த காலேஜஸ் இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, திறந்த கல்லூரிகள் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்கள் மாணவர்களை முறைசாரா முறையிலும் கற்றுக்கொள்ள உதவுகின்றன. இப்போ நம்ம போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு ஆஸ் யூஷுவலாக போய் ஒரு 9:30 போயிட்டு 4:30 வரோம் அப்படின்லாம் ஒரு முறை சார்ந்த கல்விகள். இது முறைசாரா கல்வினா எப்போ வேணால் அவங்க கற்றுக்கலாம். அப்போ 10th + 2 அப்படிங்கிற